அர்த்தநாரீஸ்வரர் என்பது இந்து தெய்வமாகும். அவர் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி இருவரையும் ஒரே உருவத்தில் வெளிப்படுத்தும் திருக்கோலமாக காணப்படுகிறார். அர்த்தநாரீஸ்வரர் என்ற பெயரில் அர்த்த என்பது பாதி, நாரி என்பது பெண், ஈஸ்வரர் என்பது கடவுள் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. அர்த்தநாரீஸ்வரர் உருவம் இடப்பாதியில் பார்வதியாகவும் வலப்பாதியில் சிவபெருமானாகவும் காணப்படும். இது ஆண் மற்றும் பெண் சக்தியின் ஒருமை, உலகின் இரு மூலப்பகுதிகளான புருஷா ஆண் மற்றும் பிரகிருதி பெண் ஆகியவற்றின் சமநிலை என்பதைக் குறிக்கிறது. புராண வரலாறு. பார்வதி தேவிக்கு சிவபெருமானுடன் ஒருமையாக இருப்பது பற்றிய ஆவல் ஏற்பட்டது. இதையடுத்து சிவன் பார்வதியுடன் இணைந்து அர்த்தநாரீஸ்வரராக வெளிப்பட்டார். இது ஆண் மற்றும் பெண் சக்தியின் அவிழ்க்க முடியாத தொடர்பை எடுத்துக் காட்டுகிறது. இந்த உருவம் உலகில் சக்தி மற்றும் சிவத்தின் ஒருமைப்பாட்டைச் சித்தரிக்கிறது. ஆன்மீக வளர்ச்சியின் உச்சநிலை ஆண் மற்றும் பெண் சக்திகளின் சமநிலை என்ற கருத்தைக் கூறுகிறது. இடது பக்கம் பார்வதி நீலமணி அணிந்து நகை அலங்காரத்துடன் காணப்படும். வலது பக்கம் சிவன் ஜடைமுடியுடன் பசுபதியாக காணப்படும். சிலர் அர்த்தநாரீஸ்வரரை சிவசக்தி என்றும் அழைக்கிறார்கள். அர்த்தநாரீஸ்வரர் சிலைகள் குறிப்பாக திருவண்ணாமலை மற்றும் திருச்சிராப்பள்ளி போன்ற பகுதிகளில் பிரசித்தமாக உள்ளன. இவரது வழிபாடு ஆண் பெண் ஒற்றுமையை கொண்டாடும் வகையில் நடைபெறுகிறது. அர்த்தநாரீஸ்வரர் உருவம் மனித வாழ்க்கையின் பூரணத்தன்மையே, ஆண் பெண் சக்திகளின் உடன்பிறப்பை மற்றும் ஆன்மீக சித்தாந்தங்களை பிரதிபலிக்கிறது.